வெல்கம் டு Blesssolar. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3 கிலோவாட் அண்ட் 5 கிலோவாட் பேனல் இன்வெர்ட்டர்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு. 3 கிலோவாட் யாருக்கு வேணும் அப்படின்னா 700 யூனிட்ஸ்லேருந்து 800 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணலாம். 5 கிலோவாட் யாருக்குன்னா 1200லேருந்து 1400 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 5 கிலோவாட். ஸோ ரெசிடென்ஷியல் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேனல் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து டாப்கான் பேனல், அப்புறம் பைஃபேஷியல். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பைஃபேஷியல் பேனல்ஸ். ஸோ இதுதான் டபுள் சைடு வந்து ஜென்ரேஷன் இருக்கும், எஃபிஷியன்சி வைஸ் அதிகம். டாப்கான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா என் டைப் செல்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பி டைப், பாலிகிறிஸ்டலின், மோனோ ஆஃப் கட், அதெல்லாம் வந்து பி டைப் செல்ஸு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லோ ரூஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ லோ ரூஃப் எதுக்கு போடுறோம் அப்படின்னா மெயின்லி வந்து மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக. உங்களுக்கு இடம் இருக்குது, இடம் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லோ ரூஃப் போடுங்க. அதுதான் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரா மைக்ரோ இன்வெர்ட்டரா. இன்வெர்ட்டர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் வந்து ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும், மைக்ரோ இன்வெர்ட்டர் ப்ரைஸிங் அதிகம். ஸோ அதே மாதிரி வாரண்டியும் அதிகம். மைக்ரோ இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் 15 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. எல்லாமே மேலேயே ஏசி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ சேஃப்டி வைஸ் வந்து நம்பர் 1. யூஎஸ் பிராண்டு, பட் நம்ம தமிழ்நாட்டில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அதுவும் சென்னையில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. வாரண்டி 15 இயர்ஸ் வாரண்டி. இப்போ அவங்க பேட்டரியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் கான்செப்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோ இன்வெர்ட்டர் தான் இருக்கிறதுலே நம்பர் 1 பெஸ்ட் மைக்ரோ இன்வெர்ட்டர் செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பேனல் ஒர்க் ஆகணும்னாலும் ஃபுல் ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகாது. மைக்ரோ இன்வெர்ட்டரில் இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகிறனால மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஈஸி, கழட்டிட்டு நம்ம மாற்றிடலாம். மொபைல்லையும் இண்டிவிஜுவல் பேனல் வைஸ் எப்படி ஜென்ரேஷன் நடக்குதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மைக்ரோ இன்வெர்ட்டர். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேனல் கீழே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 4 போல் எம்சிபி போட்டு கீழே நம்மளுக்கு வந்து ஏசிடிபியில் கனெக்ட் பண்ணிவிடும். டிசிடிபி கிடையாது. ஸோ நம்ம பெருசாக டிசியை பற்றி வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எலிவேட்டட் போட்டிங்கன்னா அப் டு 6 to 7 ஃபீட் போடுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேலே ஏற முடியாது. வாட்டர் வாஷ் க்ளீனிங் பண்ணணும். ஸ்ப்ரிங்க்லர்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னாலும் ஸ்ப்ரிங்க்லர் வந்து லாங் டேர்முக்கு வந்து அது வந்து ஒரு குட் சொல்யூஷன் கிடையாது. அதுமாதிரி இதுக்கு நீங்கள் மைக்ரோ இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்கொயர் ஒயர் தான் யூஸ் பண்ணணும். எர்த்திங்க்கு 6 ஸ்கொயர் ஒயர். ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டருக்கும் நீங்கள் வந்து டிசி ஒயர் வந்து 6 யூஸ் பண்ணலாம், நல்லா பெட்டராக இருக்கும் அவுட்புட்டுக்கு. எர்த்திங் வந்து கண்டிப்பாக 6 போடணும். லைட்டிங் அரெஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா 16 ஸ்கொயர் ஒயர் போடணும், காப்பர் ஒயர். அலுமினியம் போடுறீங்கன்னா 35 ஸ்கொயர் இல்லை 50 ஸ்கொயர் போடணும். ஸோ இந்த நார்ம்ஸ் எல்லாமே வந்து போடுற இன்ஸ்டாலர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே சிவில் ஒர்க் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக போடுறோம். ஸோ ரொம்ப காற்று அடிச்சதுன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் பேனல். இப்போ லேட்டஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். பேனல், இன்வெர்ட்டர், பேட்ரி. ஸோ இப்போ நாங்கள் போடுறது எல்லாமே வந்து டயர் 1 பிராண்ட்ஸு. பேனலை பொறுத்த வரைக்கும் விக்ரம், வாரி, ரெனியூசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் லூமினஸ், பாலிகேப் யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து என்ஃபேஸ் தான், அதுதான் நம்பர் 1. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சிவில் ஒர்க் இருக்கும். டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து நம்ம 3 கிலோவாட் வரைக்கும் வந்து ஒரு 2500 வரும். 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 5000 வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஏசிடிபி சொன்னல, இது தான். ஸோ என்ஃபேஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக மேண்டேட்ரி. இது இருந்தால் தான் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். ஒய்ஃபைல கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ 15 இயர்ஸ் வாரண்டி நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பெக்கு, இந்த நார்ம்ஸ் எல்லாமே நம்ம மீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து வாரண்டி எடுக்க முடியும். ஸோ சர்வீஸு ஆத்தரைஸ்டு பர்சன்ட்டை போடுங்க. என்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10 இன்ஸ்டாலர்ஸ் தான் இருக்கிறாங்க. என்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10 இன்ஸ்டாலர் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அவங்களால மட்டும் தான் வாரண்டி கிளைமிங், மற்ற இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும்.